Okay? If you're okay, then type yes in the chat box. Hey to Gurijaj, welcome for your first webinar. Welcome. You will not regret. We are going to learn a lot of things. Thank you, Shiva, for joining. Yes, thank you for the confirmation. Right? Of course, you can see my video as well, right? You can see my black shirt, right? A couple of times I have worn white shirt. My wife asked me to wear a black shirt, right? Okay. Welcome, Abdul Kareem. Welcome, Ahmad Shafi. Welcome, Mohammad Yasin. Welcome, everyone. Right. A lot of people are joining now. Right. So if you are missing your friend, just tell him that the webinar has started. Just message him. Message பண்ணிட்டு சீக்கிரம் வந்து கூப்பிடுங்க. Okay. Now the mind node says goal setting made easy. Right. Before we proceed to the introduction and everything, let us have a poll. Right. Let us have a poll. போல்னா என்ன அப்படின்னா ஜூம்ல உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்து வரும். அந்த பாப்அப் ஸ்கிரீன்ல வந்து கொஸ்டின் இருக்கும், அதுக்கான ஆன்சரும் இருக்கும். யூ ஹாவ் டு பிக் த ஆன்சர். ரைட்டுங்களா? என்ன கொஸ்டின் அப்படிங்கறது தமிழ்லயும் சொல்லிடுறேன். கொஸ்டின் அங்க இங்கிலீஷ்ல இருக்கும். ரைட். சோ இன்கேஸ் உங்களுக்கு போல் டிஸ்பிளே ஆகலைன்னா உங்க போன்ல கீழே அல்லது உங்க கம்ப்யூட்டர்ல மேல வந்து போல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த போலை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பாப்அப் ஸ்கிரீன் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் மக்களே நீங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணும் போது டு ஆல் பேனலிஸ்ட் அண்ட் அட்டெண்டீஸ் போடணும். அப்பதான் எல்லா மக்களுக்கும் நீங்க என்ன கருத்து சொல்றீங்க அப்படிங்கிறது தெரியும். சரியா? டு ஆல் பேனலிஸ்ட் அண்ட் அட்டெண்டீஸ் அப்படின்னு வந்து போடணும். சரிங்களா? அப்பதான் எல்லாருக்கும் வந்து தெரியும். அதை நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் அனுப்புங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் தி டே. we have 2 polls today and the first poll, ரெண்டாவது போல் கடைசில வரும். சரியா? லான்ச் பண்றேன். என்ன அப்படின்னா okay, I think you should be seeing the poll on the screen. Do you have a 10-year goal written down? எழுதி வச்ச 10-year goal உங்ககிட்ட இருக்கா? உண்மையை சொல்லணும். அப்புறம் வந்து நான் வந்து இப்போ உங்க மைக்கை ஓபன் பண்ணி உங்க 10-year கோலை வந்து லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். I'm just kidding, right? Welcome Sarvanakumar, welcome back. Okay, we'll close it in next 10 seconds maybe. Right? It's only in your mind, says Muthuraman, right? Rahim says yes sir. Is it written down, Rahim? Welcome Rahim sir. Welcome Sublakshmi ma'am. Only 5-year goals. Okay. Same, it's in my mind. See, I always say a blunt pencil is always better than a sharp mind. ஞாபகம் வச்சுக்கோங்க. மூளை வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு கிடையாது, ப்ராசஸ் பண்றதுக்கு. ரைட்டா? ஞாபகம் வைக்கிறதுக்கு கிடையாது. அதனால வந்து மனுஷனுக்கு வந்து ஞாபகம் மறதி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 7 நாளைக்கு முன்னாடி என்ன டேட்டு, காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்க டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஞாபகம் வராது. அதே இது நீங்க எழுதி வச்சிருந்தீங்க உங்க டைரியில அப்படின்னு சொன்னா, என் ஜேர்னல்ல நான் எழுதி வச்சுட்டு இருக்கிறேன், தப்புன்னு என்னால வந்து எடுத்து சொல்ல முடியும். ரைட்? சோ யூ ஹேவ் டு ரைட் த கோல்ஸ். பிரையன் ட்ரேசி என்னோட ஃபேவரட் ஆத்தர் அண்ட் கோச். ரைட்டுங்களா? பிரையன் ட்ரேசி அவருடைய கிளாஸ் நான் நேர்ல அட்டென்ட் பண்ணிருக்கிறேன். அவரோட கோச்சிங்ல வந்து நான் வந்து இருந்திருக்கிறேன். என்னோட மென்டார் கூட அவரு. ரைட்? சோ பிரையன் ட்ரேசி வந்து சொல்லும் போது உலகத்துல மொத்தமே 3% பேர் தான் வந்து கோல்ஸ வந்து எழுதி வச்சிருப்பாங்களாம். நம்ம அந்த 3%ல ஒருத்தரா இருக்க வேண்டாமா மக்களே? கண்டிப்பா இருக்கணும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். சோ இந்த பர்டிகுலர் வெபினார் உள்ள நம்ம இன்டெப்தா போறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. ஒரு A4 சைஸ் ஷீட்டை 1ஓ 2ஓ எடுத்துக்கங்க. பிகாஸ் நம்ம லிஸ்ட எழுதி தள்ள போறோம். சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம பேனாவோ பென்சிலோ போய் உங்க குழந்தைங்க ஜூம் மீட்டிங்ல ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டப்புன்னு போய் வாங்கிட்டு எனக்கு முக்கியமான ஒரு கோல் செட்டிங் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? ஓகே, இப்ப நான் வந்து போல எண்ட் பண்றேன். எண்ட் பண்ணிட்டு இப்ப உங்ககிட்ட ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்றேன். பாருங்க மக்களே, இதான் வந்து ரிசல்ட். என்ன வந்து 10-year கோல் வந்து வெறும் 6 பேர் தான் எழுதியிருக்கிறாங்க. அதாவது 16% ஆஃப் தீஸ் அட்டெண்டீஸ். பாக்கி 84%, அதாவது 31 பேர் கிட்ட வந்து 10 years கோல் இல்ல. ஷாக்கிங், ரைட்? வெரி வெரி ஷாக்கிங், ரைட்? சோ பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு எழுத போறோம். இன்னைக்கு எழுதி இது எல்லாத்தையுமே வந்து பிளஸ் ஆக்க போறோம். சரிங்களா? ஓகே, ரைட். நீங்க இப்ப அந்த போல் பாக்ஸ் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க தான் மேனுவலா க்ளோஸ் பண்ணணும். சரியா? க்ளோஸ் பண்ணிருங்க. எல்லாரும் க்ளோஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், வெல்கம் டு தி ப்ரோ கோச் அகாடமி. வழக்கம் போல நம்ம இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ ஏற்கனவே வெல்கம் பண்ணியாச்சு. என் பேர் முகமது ரியாஸ். ஐ எம் தி ஃபவுண்டர் ஆஃப் தி ப்ரோகோச் அகாடமி. ஐ எம் அ சீரியல் ஆண்டர்பிரினர். திருநெல்வேலியை வந்து மையமா கொண்டு கொஞ்சம் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் இறைவனுடைய அருளால. அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பீப்புள் லைக் யூ. அண்ட் in the goal setting, why I am good at doing this? நான் நல்லா பண்ணுவேன் இல்லையா? அப்பதானே உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். practice what you preach அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப நான் எப்படி இதை பண்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் வந்து 1997ல நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச உடனே எங்க ஃபேமிலியில ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. திருநெல்வேலியில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து தெரியும். அப்ப எங்க தாத்தா பிசினஸ்ல போய் நான் ஜாயின் பண்ணேன். அப்ப ஜாயின் பண்ணும்போது முதல் மாச சேலரி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு, 5000 ரூபாய். 5000 ரூபாய். அதே கம்பெனில 2013ல வந்து நான் வந்து அதுல இருந்து ரிட்டையர் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியே வந்தேன். அந்த அரசு குரூப்ல இருந்து நான் வெளியே வந்தேன். அப்போ என்னோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு. You see 100 times more, 100 times more, right? IT paid salary. Number 2லாம் கிடையாது. IT paid salary. Why I was able to do this? Because when I lost my grandfather, we were doing 50,000 per day. And when I actually left that company in 2013, we were doing close to about 10 lakhs per day. That was the sale. So, அது எப்படி நடக்க முடிஞ்சது, எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஒன்லி த்ரூ இந்த கோல் செட்டிங் மூலியமாவும், இந்த கோல்ஸை அச்சீவ் பண்றது மூலியமாவும் தான் வந்து நடக்கும். நான் டைம் கிடைச்சா என்னுடைய கோல் போர்டு, என்னோட விஷன் போர்டை வந்து உங்களுக்கு தூரத்துல இருந்து காட்டுறேன். பக்கத்துல இருந்து காட்டல. நான் பக்கத்துல இருந்து காட்டினா நான் எந்திரிச்சு போகணும். சரியா? தூரத்துல இருந்து நான் வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன் என்னுடைய ஐபோனோட கேமரா மூலியமா. சரியா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ அதனால நீங்க தாராளமா இந்த கோல் செட்டிங் கண்டிப்பா ஒர்க் பண்றது அப்படிங்கிறத நம்பலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு மேபி 60-70 மினிட்ஸ் 100% அட்டென்ஷன் வந்து கொடுங்க. என்னோட மிஷன், நான் எதுக்காக இது பண்றேன், எதுக்காக இந்த ப்ரோ கோச் அகாடமி, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு நான் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சுங்க என்னோட இந்த பிசினஸ் லைஃப்க்கு வந்து. எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை. என்ன சாதிக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நிறைய கடைகள் ஆரம்பிச்சோம், நிறைய டிஃப்ரெண்டா வந்து யோசிச்சோம். பட் எதுலையுமே வந்து திருப்தி கிடைக்கல. எதுல திருப்தி கிடைச்சிருக்குன்னா, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, இதுல வந்து எனக்கு பயங்கரமான திருப்தி கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு, எனக்கு வந்து அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். அவருடைய மிஷனும் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, அவர் குழந்தைங்களை போய் ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்களை போய் வந்து தொடர்ந்து அட்ரஸ் பண்ணுவார். கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து அதை நான் காப்பி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, என்னோட பேஷன் வந்து என்னன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு நீங்க குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டக்கூடிய வேலை பார்க்கிற விஷயத்த விட்டுட்டு மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கற விஷயத்த யோசிங்க, ஆண்டர்பிரினர் அதுக்கு ஆகிறதுக்கு யோசிங்க அப்படின்னு சொல்லி நிறைய காலேஜ்ல வந்து நான் பேசியிருக்கேன். எஸ்பெஷலி இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆகட்டும், எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். when it comes to entrepreneurs, என்கிட்ட நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஸா இருக்காங்க. எஸ்பெஷலி when it comes to the BNI world, அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களோட லைஃபை சக்சஸ்ஃபுல் ஆக வைக்கணும் த்ரூ டீச்சிங் them how to increase their productivity. For example, Hajira said that she had an hectic week last week. ஹெக்டிக்கா இருந்தது லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி. ஹமீத் வந்து சொன்னாரு, I'm on the verge of losing my job அப்படின்னு வந்து சொன்னாரு. So how can I help these entrepreneurs, or how can I help these budding entrepreneurs in a better way? ஸோ என்னோட மிஷன் என்னன்னா, 1 lakh ஆண்டர்பிரினர்ஸோட லைஃப்ல நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனா இருக்கணும், ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கணும், ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். That is my mission. And what can you expect out of this session? Right? இந்த செஷன்ல இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி கேட்டோம்? 84% பேர் வந்து 10 இயர் கோல் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த பர்டிகுலர் வெபினார், இந்த ஃப்ரீ வெபினார் முடியும் போது எல்லாருமே எழுதி முடிச்சிருப்பீங்க. இஃப் யூ ஆர் ஆக்சுவலி அட்டெண்டிங் சீரியஸ்லி திஸ் வெபினார் அண்ட் யூ ஆர் சீரியஸ் அபவுட் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப், யுவர் லைஃப். யார் உங்களோட லைஃபோட ஆர்கிடெக்ட் யாரு சொல்லுங்க? ஆன்சர், கிவ் மீ ஆன்சர் இன் தி சாட் பாக்ஸ். உங்களோட லைஃபோட ஆர்கிடெக்ட் யாரு? You are. Out of you says me, right? Okay, right. So if God willing, everyone will be completing your 10-year goals today in this session. So இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் இன்னொரு ஒரு காமன் நேரத்துல. ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல மட்டும்தான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்க ஆழமா உட்கார்ந்து யோசிச்சு எழுத போறீங்க. இந்த வெபினார் கம்ப்ளீட்டா அப்படிதான் நடக்க போகுது. இது எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நேர்ல நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு வெபினார் நான் வந்து ஐ மீன் லைக் செமினார் வந்து நான் நடத்தி இருக்கிறேன். விஷன் 2020 அப்படின்னு ஒரு செமினார் வந்து லாஸ்ட் டிசம்பர்ல வந்து நடத்தினேன்.
ஸோ அது நடத்தும் போது வந்து நேர்ல நிறைய பேர் வந்து க்ளோஸ் டு அபவுட் 30 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களால எழுத முடிஞ்சுச்சு, கோல்ஸ் எல்லாம் எழுத முடிஞ்சுச்சு, அவங்க பார்க்க முடிஞ்சுச்சு. பட் நீங்க கேமராக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வந்து எனக்கு தெரியாது. பட் ஆஸ் ஐ செட், இஃப் யூ ஆர் வெரி வெரி சீரியஸ் அபவுட் யுவர் லைஃப், since you are the architect of your life, then definitely I believe that you can able to complete this particular session, right? So next is the overview. Okay, so thank you so much Sri Sanjay for saying that. So first, goal setting made easy, right? நம்ம the goal setting வந்து ரொம்ப ஈஸியாக போறோம். I would love to start with the statement given by one of my mentors again, Jim Rohn, right? He's a famous author. Jim Rohn oda ஒரு words oda வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்குள்ள Facebook live வீடியோல, I mean like Facebook வீடியோல, promo வீடியோல கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா அதை அப்படியே வாசிக்கிறேன், நீங்களும் பாத்துக்கங்க. If you want to take a screenshot, you can. Right? Goal setting is a subject that altered my life forever. Jim Rohn is saying it. Goal setting வந்து என்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. If I hadn't known my mentor, என் மென்டர் வந்து ரொம்ப நாள் எனக்கு தெரியாது, Mr. Earl Schwab, for very long time. When one day he said to me, ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, Mr. Ron, let me see your current list of goals. உங்களோட list of goals எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். I have had a lot of experience. I have been out there for a while. So let's go over them and maybe I can really give you some ideas. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு Earl Schwab. அதுக்கு பதில் வந்து ஜிம் ரான் சொல்றாரு, I don't have a list, sir. என்கிட்ட லிஸ்ட் இல்ல சார், என் மைண்ட்ல தான் சார் இருக்கு லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. He said, well, if you don't have a list of your goals, I can guess your bank balance within a few $100. And he did. So உங்ககிட்ட ரிட்டர்ன் கோல்ஸ் இல்ல அப்படின்னாக்க, உங்ககிட்ட ரிட்டர்ன் கோல்ஸ் இல்லைன்னாக்க கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ரூபா தான் உங்களுடைய பேங்க்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணாரு. அந்த கெஸ்ட்ல அவரு கரெக்டாவும் இருந்தாரு. அதுக்கு நான் வந்து அவர்கிட்ட திரும்ப இன்னொரு கேள்வி கேட்டேன் அப்படின்னு ஜிம் ரான் இதுல கண்டினியூ பண்றாரு. அந்த ஸ்லைடு இதுல இல்ல. நான் கோல்ஸ் எழுதுனா என்னால வந்து மில்லியனர் ஆக முடியுமா அப்படின்னு வந்து சொல்றாரு. கண்டிப்பா ஆக முடியும் அப்படின்னு சொல்லி Earl Schwab வந்து அவருக்கு மென்டரிங் பண்றாரு. One day Jim Rohn becomes a multi-millionaire. And that is history, right? Now tell me, those who don't have the list, check your bank balance. If this particular statement syncs with you, just say yes in the chat box. Otherwise, say to yourself, Earl Schwab was right. Right? Okay. Absolutely right, says Muthuraman. Thank you. Thank you for being very open, and we are going to change that. Right? So how do you want your future life to be? How do you want your future life to be? ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க எவ்வளவு பேர் அந்நியன் படம் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல, நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? அந்நியன் படம் வந்து அந்நியன் படத்துல வந்து சார்லின்னு ஒருத்தனை வந்து போட்டு தள்ளுவான். ஏய் இவனை ஏன்பா போட்டு தள்ளுன அப்படின்னு வந்து கேட்கும் போது வெட்டியா உட்கார்ந்து பார்க்ல தூங்கிக்கிட்டு நேரத்துக்கு நேரம் வந்து போய் வெறுமன பிச்சை எடுத்தோ அல்லது எவன்கிட்டயோ கடனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வெட்டியா இருந்தான். வெறும் மூச்சு விடுறது மட்டும்தான் அவன் வேலையா வந்து கொண்டிருந்தான். அதனாலதான் அவனை கொன்ன அப்படின்னு சொல்லி அந்நியன் வந்து சொல்லுவான் அந்த இடத்துல. So life is life by default. Are you running your life by default, or as you all said that I am the architect of my life, I will design it அப்படிங்கறத நீங்க டிசைட். Are you living by default or by design? Default designer. Okay, right now you are doing a default life. Okay. So you want to run by design. Very good, Samuel Thambi. Thank you. Everyone wants to design your own life, right? So for that, goals are very, 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 very important, right? And we are going to do that today, right? We are going to design our future today. This webinar you are not going to forget for your life, right? So we are going to cover quite a lot of things, right? And in the overview, what we are going to learn is 5 things that affect us. நம்மளுடைய லைஃப்ல 5 விஷயம் நம்மளை பாதிக்க வைக்குது, என்னென்னலாம் விஷயம் அப்படிங்கிறது தெரிய போறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம
ரியலா வந்து கோல்ஸ் வந்து செட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வே ஃபார்வர்ட், ஹவு கேன் யூ டேக் இட் ஃபார்வர்ட் ஆஃப்டர் திஸ் வெபினார் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வேர் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் மை 3-day கோர்ஸ், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து Q&A, ஃபைனல் வந்து Q&A, ரைட்? ஸோ 5 things that affect us. Number one is the environment. நம்ம environment நம்மள கடுமையா வந்து பாதிப்படைய வைக்கும். Sorry, just a second, I'm just trying to zoom it. நம்மளுடைய environment நம்மள கடுமையா பாதிப்படைய வைக்குது. இது உண்மையா? Is it true? Yes, everyone, right? Thank you for the participation, right? So let me ask you எவ்வளவு பேர் வந்து நீங்க இதுல உள்ளதெல்லாம் இப்ப வாசிக்க வேணாம், எவ்வளவு பேர் வந்து ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க? மீன் வந்து டைப் பண்ணுங்க. ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க. ஓகே, பெரும்பாலானவர் வந்து ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க. ஹோட்டல்ல தங்கும் போது வந்து நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி லைட்டையும் ஃபேனையும் வந்து கன்சர்வ் பண்ணுவோமா, ஏசியையும் கன்சர்வ் பண்ணுவோமா, இல்ல ஹோட்டல் காசு தானே, அது ஹோட்டல் தானே பே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம்? நான் அப்படியே விட்டுருவேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ ஒவ்வொரு லைட்டையும் வந்து எங்க வீட்டுல போடுற மாதிரி ஆஃப் பண்ணுவோம். ஆஃப்டர் ஐ learned this from my mentor Jim Rohn, right? ஏன் நம்ம அதை பண்றது இல்ல? Because we think that it is the hotel's money, it is not our money. What if you can make a difference and switch off the AC or switch off the lights or switch off the fan or pick a trash from the road and throw it in the trash bin? நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருமே பண்றது இல்ல, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்க கூடாது. No one is doing except me அப்படிங்கிறது தெரியும். So imagine if everyone thinks this way, the entire world would be clean. As Mother Teresa aptly said, if everyone used to clean the front of their house, the entire world would be clean. ஒவ்வொருவரும் அவர்களுடைய வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்தால் இந்த உலகமே சுற்றமாகும் அப்படின்னு சொல்லி. இதை ஏன் நான் இந்த இடத்துல கோல் செட்டிங்ல சொல்ல வரேன்? ஏன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து நீங்க உங்க லைஃப்ல வந்து பண்ணும்போது, சின்ன சின்ன டீடைலையும் வந்து நீங்க கரெக்டா வந்து பண்ணும்போது, சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனையும் வந்து நீங்க கரெக்டா வந்து பண்ணும்போது, உங்களோட சைக்கி எப்படி இருக்கும், உங்களுடைய கேரக்டர் எப்படி மாறும், வாட் கைண்ட் ஆஃப் a person you will become. சொல்லுங்க பாப்போம். காலையில எந்திரிச்சோன்னு உங்க பெட்டை மேக் பண்றதுல இருந்து ரோட்ல அல்லது வீட்டுல சின்ன சின்னதா கிடக்குற குப்பையில இருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன சின்ன வேலைகளை, சின்ன சின்ன சரி செய்யக்கூடிய விஷயங்களை சரி செய்தோம் என்றால், உதாரணத்துக்கு உங்க ஸ்ட்ரீட் லைட் வந்து 9 மணி வரைக்கும் எரியுது. எவன் கேட்க போறான் அப்படின்னு நினைக்கிறத விட, கார்பரேஷனுக்கோ அல்லது இமீடியட்டா வந்து அதுல பக்கத்துல எந்த போஸ்ட்ல வந்து ஃபியூஸ் இருக்குன்னு தெரிஞ்சோ அல்லது சுவிட்ச் இருக்குன்னு தெரிஞ்சோ அதை நம்ம போய் ஆஃப் பண்றதுக்கு நம்மள எவ்வளவு பேர் வந்து முயற்சி எடுத்து. வெரி 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 low number of people, correct? Right? So இத வந்து நம்ம கண்டிப்பா வந்து பண்ணணும். So lot of people, you are doing it at home. I really appreciate it and I actually salute the way that you are doing, right? Okay, Mohammed Anas, thank you so much that you are doing all these things. Fantastic. And the next thing that is going to affect us is the events. The events. என்னென்ன ஈவென்ட் எல்லாம் வந்து இப்ப நமக்கு அஃபெக்ட் ஆக வச்சிருக்கு? சொல்லுங்க பாப்போம். என்ன ஈவென்ட்லாம் நம்மள இப்ப அஃபெக்ட் ஆக வச்சிருக்கு? எல்லாரும் ஒரே ஆன்சர் தான் சொல்ல போறீங்க. கரெக்ட். COVID-19, லாக்டவுன், கொரோனா வைரஸ், இதுதான் வந்து நம்மள கடுமையா வந்து பாதிப்படைய வச்சிருக்கு. இதே மாதிரி ஈவென்ட்ஸ் நிறைய நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போர் தொடுக்கலாம். ஒரு நாடு இன்னொரு நாடு மேல நியூக்ளியர் வெப்பனை தூக்கி வந்து எரியலாம். ஒரு நாடு இன்னொரு நாடு மேல வந்து என்ன சொல்றது, அதாவது மற்ற எந்த நாடுகளும் இந்த நாடோட தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா எக்கனாமிக் டைஸையும் வந்து நிப்பாட்டி வைக்கலாம். So small, big, at home, at work, personal, professional, national, international, community லெவல்ல ஏகப்பட்ட ஈவென்ட்ஸ் நம்மளுடைய லைஃப்ல ஒண்ணு நடக்கிறது நம்மள வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில நீங்க எந்திரிச்ச உடனே உங்க ஒய்ஃப் கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டது, அல்லது உங்க ஹஸ்பண்டோட தகராறு ஏற்பட்டுருது, அல்லது உங்க அப்பா அம்மாவோட தகராறு ஏற்பட்டது, அல்லது பிள்ளைங்களோட தகராறு ஏற்பட்டுருது அப்படின்னு சொன்னா, இதே இமோஷனோட தான் நீங்க ஆபீஸ்க்கும் போறீங்க, ஒர்க்கும் பண்ண போறீங்க, அங்கேயும் இதே பஞ்சாயத்து தான் வந்து நடக்க போகுது.
Am I right or not? So these events affect our mindset and affect our goals also, right? So that is the second one. And the third one, which is going to affect us, is the knowledge that you acquire. Is the knowledge that you acquire and the knowledge that you don't acquire. கரெக்டா இல்லையா? என்ன எனக்கு தெரியும், என்ன எனக்கு தெரியாது அப்படிங்கறத என் லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணும். கரெக்டா இல்லையா? Whatever we know and whatever we don't know, it is going to affect my life. Correct? So ignorance வந்து நம்ம எனக்கு தெரியாது அப்படிங்கிறது, அறியாமை அப்படிங்கிறது வந்து சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் கிடையாது. அறியாமை அப்படிங்கிறது பேரழிவு, டெவஸ்டேஷன். அறியாமை அப்படிங்கிறது வந்து ட்ராஜடி. அறியாமை அப்படிங்கிறது வந்து இட் கிரியேட்ஸ் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு அறியாமைனால இப்ப எல்லார்கிட்டையும் ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் வந்து மாஸ்க் இல்லாம போய் கையை கொடுத்துட்டு, அல்லது நம்ம பஸ்ல ஏறிக்கிட்டு ட்ரெயின்ல ஏறிக்கிட்டு எந்த விதமான ப்ரிப்பரேஷன் இல்லாம போனோம் அப்படின்னா, இந்த ignorance, will it going to help us, or will it going to create disease or empty our life? Definitely this is going to happen, right? So ignorance is not a bliss. Ignorance is a tragedy, devastation, creates disease, empty your life, creates lack, and as well as spoils the relationship. உங்களோட ஸ்பௌஸ் உங்ககிட்ட இருந்து டைம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, நீங்க அறியாம இருந்தீங்க அப்படின்னா வந்து then that is an ignorance and that will spoil the relationship between you and your spouse. Am I right in the saying? Am I right in the saying? Right? So எப்பவுமே வந்து ignorance-ஆ வந்து நம்ம இருக்கவே முடியவே முடியாது. And what you don't know will definitely hurt you. What you don't know will definitely hurt you. For example, so நீங்க உங்களோட லைஃப்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சே someone is saying, right, so இந்த ஜூம் மீட்டிங்கை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஜூம் மீட்டிங் ப்ரீ கோவிட்ல எவ்வளவு பேருக்கு ஜூம்னு ஒண்ணு இருக்கிறதே வந்து தெரியாது? Like me, if you don't know anything. Yeah, a lot of people, right? A lot of people. See, lot of people. Zoomங்கிறதே வந்து தெரியாது. Now you have embraced, you have acquired the knowledge, and you are very easily using Zoom. Thank God I have been using Zoom for the past 5 years for our school meetings, right? So இத வந்து இன்னும் இந்த ஜூம் தெரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்கிறாங்களா? Say yes or no. நமக்கெல்லாம் அது செட் ஆகாதுப்பா. கரெக்டா இருக்க, கண்டிப்பா இருக்கிறாங்க. Graduates are there, doctors are there, highly influential, efficient people are there. Still they don't want to embrace this system. That is ignorance. What they don't know will definitely hurt them, right? So we have to read books. Right? எல்லாருக்குமே வந்து கோல்ல புக் ரீடிங் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கும். The book that you don't read won't help. இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு proverb. The book that you don't read won't help. வாசிக்காத புத்தகம் எனக்கு உதவாது. கரெக்ட் தானே? So அதே மாதிரி someone is saying, people say it's harm the mobile. சார் எதுவுமே வந்து கம்மியா யூஸ் பண்ணிக்கிட்டா ஹார்ம்லெஸ் தான் சார். கூட யூஸ் பண்ணா எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் தான். அப்படிலாம் வந்து நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். The fourth thing that is going to affect us is the results. நமக்கு ஏற்படக்கூடிய ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் காரணம் நம்ம தான். We harvest our own decisions இல்லையா? நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸை தான் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே பிசினஸ்னு ஒண்ணு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை அறுவடை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்ச உடனே நான் இந்த கோர்ஸ் தான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அதை நோக்கி வந்து இப்ப போயிட்டு இருப்பீங்க. இல்ல நான் வந்து இப்படிதான் போக போறேன்னு இன்னொரு டிசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா அதை நோக்கி தான் இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு இருப்பீங்க. சோ வி ஹார்வெஸ்ட் அவர் ஓன் டிசிஷன்ஸ். இதுல நம்ம வேற யாரையும் வந்து நம்ம குற்றம் பிடிக்கவே முடியாது. சோ இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், எஸ் ஆர் நோ வந்து சொல்லுங்க. கேன் யூ அச்சீவ் யுவர் டெஸ்டினேஷன் ஓவர் நைட்? நீங்க வந்து ஒரு இடத்தை அடையணும், அல்லது நீங்க ஒரு கோல் வச்சிருக்கீங்க, அந்த கோலை வந்து அடையணும், ரைட்? ஒரு பெரிய கோல்னு வச்சுக்கோங்க. கேன் யூ அச்சீவ் இட் ஓவர் நைட்? யா, all of the people are saying no. Correct, you are exactly on the dot, you are right. Okay, the next, which brings me to the next question, which is, can you change the directions towards your destiny overnight? உங்க டெஸ்டினிய, உங்க டைரக்ஷன் அந்த டெஸ்டினியை நோக்க சேஞ்ச் பண்றது ஓவர் நைட்ல முடியுமா? எஸ், எக்ஸாக்ட்லி. And that is what we are going to do. That is what we are going to do today, right? So I am excited in changing the direction, right? So be it results பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம், DGF கீழ இருக்கு பாருங்க. Discipline gives freedom. Discipline managed well gives good results.
whether it is financial results, whether it is personal results, spiritual results, social results, health results, whatever result that you want, you need discipline in it. You need discipline in it. No one can ever deny that fact. அது கண்டிப்பா 100% it is a fact. அதை நம்ம வந்து deny பண்ணவே முடியாது. Right. So the last thing is our dreams. Our dreams affect us. Our dreams definitely affect us, right? I will share one of my dreams, definitely, right? So the key for our future வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி இமேஜின் பண்றோம், நம்ம என்ன மாதிரியான ட்ரீம்ஸ் இருக்கு நமக்கு அப்படிங்கிறது. நம்ம ட்ரீம்னா தவறா விளங்கி வச்சிருக்கிறோம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். என்ன அப்படின்னா, கனவுங்கிறது தூக்கத்துல வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கனவுனோட டெபினிஷன் அது இல்லவே இல்லை. கனவுங்கிறது தூக்கத்துல வர்றது இல்ல. கனவுங்கிறது உங்களை தூங்க வைக்காம இருக்கிறது தான் வந்து கனவு. கரெக்ட். Correct. Your vision board comes from your dream. Your goals comes from your dream. Your aspirations, your inspirations, everything comes from your dream. உங்களை தூங்கவே விடவே கூடாது அந்த ட்ரீம்ங்கிறது. That is your dream. And my mentor said this. I copied this from my mentor. Full of the future, which is நிறைய பேர் வந்து எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, எனக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பழசிலேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பழசிலேயே வந்து வாழ்ந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா நம்மளால வந்து பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கவே முடியாது. இட் இஸ் ஆல் கோயிங் டு பி தி நெகட்டிவ் திங்ஸ். ஆனா பழசு திங்க் பண்ண வேண்டாமா நீங்க என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து திங்க் பண்ணணும், ரிவ்யூ பண்ணுங்க, அதுல இருந்து என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைங்க, அதை நோக்கி ஃபியூச்சரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. சோ த புல் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது நீங்க கோல் செட் பண்றது எவ்வளவு பெரிய கோலா இருக்கோ, த கோல் இஸ் லைக் அ மேக்னெட், ஒரு காந்தம் மாதிரி. அந்த மேக்னெட் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களை ஃப்ரண்ட்ல வந்து புல் பண்ணும். இன்கேஸ் அந்த மேக்னெட் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, உங்களோட கோல் வந்து பெருசா இல்ல அப்படின்னு வந்து சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட பாஸ்ட் வந்து உங்களை பின்னாடி இழுத்துக்கிட்டே வந்து போகும். பிகாஸ் நேச்சர் வந்து எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் அ ஸ்மால் பாக்ஸ், ரைட்? நான் இதை வந்து கையில இருந்து விட்டுட்டேன் அப்படின்னா இது கீழே விழுந்துரும். யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இது புவியீர்ப்பு சக்தி, இட் இஸ் டியூ டு த கிராவிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ நேச்சர் என்ன அப்படின்னா நம்மள கீழே இழுக்கிறது தான். என்ன நம்மளோட மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, பாஸ்ட் திங்க் பண்ணிப்பாரு, அவன் நமக்கு இப்படி பண்ணிட்டானு அதை திங்க் பண்ணிப்பாரு, அவன் நம்மளை இப்படி சொல்லிட்டானு அதை திங்க் பண்ணிப்பாரு, நான் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன்னு நான் இதுல தோத்துட்டேன்னு அதை திங்க் பண்ணுப்பாருன்னு சொன்னோம். ஆனா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கோலை நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு புல் us towards our future. So நான் என் ட்ரீமை வந்து ஷேர் பண்ணேன்னு சொல்லுங்க இல்லையா? I will give you a couple of dreams and one dream is actually நான் நிறைய வீடியோஸ்ல கூட ஷேர் பண்ணிருக்கேன், நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியும். என்ன அப்படின்னா, எங்க தாத்தா நாங்க எல்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா நகர்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்சியல் ஏரியால திருநெல்வேலியில. எங்களோட கடை அரசன் பேக்கரி இருந்தது எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜங்ஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன், திருநெல்வேலி ஜங்ஷன்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒவ்வொரு வாட்டியும் எங்க தாத்தா கூட கார்ல போகும்போது வந்து தாத்தா கிட்ட நான் வந்து சொல்லுவேன், தாத்தா நமக்கு பாளையங்கோட்டையில ஒரு கடை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேன். சும்மா இருறா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, எவன்டா அதை போய் பார்க்க போறேன், எவன்டா அதனால பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ நான் அது போகும்போதெல்லாம் வந்து எனக்கு இந்த விஓசி ஸ்டேடியம்னு ஒண்ணு இருக்கு, வாவு சிதம்பரனார் ஸ்டேடியம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈகிள் புக் சென்டர்னு ஒரு புக் சென்டர் வந்து இருக்கு. அந்த புக் சென்டர் வந்து பாளையங்கோட்டையில அப்போ ரொம்ப ஃபேமஸான வந்து புக் சென்டரை இந்த திருவனந்தபுரம் ரோட்ல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னோட கனவு என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த இடத்துல கடையை ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டிவி கடையை வந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். இந்த இடத்துல நம்ம கடை இருந்தா நல்லா இருந்திருக்குமே, தாத்தாட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், தாத்தா இந்த இடம் சூப்பரா இருக்குதேன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். தாத்தாவும் வந்து வேண்டாம்னு வந்து சொல்லுவாங்க. பட் எங்க தாத்தாவோட டிவைஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, ஒரு போன் கால் வந்துச்சு. ஜனவரி 2004ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல எனக்கு வந்து ஒரு போன் கால் வந்துச்சு. அந்த போன் கால் வந்து என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா, சார் நீங்க பாளையங்கோட்டையில கடை பாக்குறதா இருந்தா இங்க ஒரு ஷோரூம் வந்து காலி ஆக போகுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. எந்த ஷோரூம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஷோரூம் பேரை சொல்லி அந்த ஈகிள் புக் சென்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஷோரூம் வந்து சொன்னாங்க. நான் இமீடியட்டா கார் எடுத்துட்டு வந்து என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போய் அந்த ஓனரை பார்த்து நெகோசியேட் பண்ண, இமீடியட்டா அதுல இருந்து 2 மாசத்துல நாங்க அந்த இடத்துல பேக்கரி வந்து ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்ல ஈகிள் புக் சென்டர்ல ஒரு சைடு மட்டும் ஆரம்பிக்கல, நாங்க 2 சைட்லயும் வந்து பிசினஸ் வந்து பண்ணோம். ஈகிள் புக் சென்டரோட லெஃப்ட் சைட்லயும் பண்ணோம், ரைட் சைட்லயும் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஷாப்ஸ் வந்து
இருந்துட்டு இருக்கு. அங்க அரசன் பேக்கரி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒன்லி எனக்கு அந்த இமேஜினேஷன் என் மைண்ட்ல இருந்ததுனாலதான், அந்த கோல்ஸ் வந்து என் மைண்ட்ல இருந்ததுனாலதான் என்னால வந்து அதை வந்து தொடர்ந்து வந்து பண்ண முடிஞ்சது. Right. So since time is pressing, let me share the other story maybe later during the question and answer session. Right. So 5 things that affect us. One is the environment, and second one is the events that is happening in our life. Third one is actually the knowledge that we gain and that we don't gain. And the fourth one is the results, and the fifth one is our dreams. So these are the 5 things that affect us. Now going to the real essence of this particular training, right? So நான் இப்போ ஒரு மாடல் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து சிம்பிள் தான். இது வந்து பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒண்ணுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளெயின் பேப்பரும் ஒரு பேனாவோ அல்லது பென்சிலோ நீங்க வந்து வச்சுக்கோங்க. இந்த மாடலை நீங்க தயவு செய்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். மேக்சிமம் எவ்வளவு பேர்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் ஸ்பவுஸ், சில்ட்ரன், பியர்ஸ், உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸ், அதுக்கப்புறம் எனிஒன் யூ லவ், அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க இன்னையில இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டீச் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லைஃப்ல இந்த கோல் செட்டிங்கிறது அப்படியே வந்து பதிஞ்சிடும். ஸோ are you all ready? I am ready. Are you all ready? If you are ready, type ready in the chat box. Next 30 minutes, we are going to rock and roll. Thank you. Thank you. So, எல்லாரும் பேப்பர் எடுத்தாச்சா? எல்லாரும் பேப்பர் எடுத்திருப்பீங்க. If you have a laptop, no problem. Take an Excel or in a notes, notepad, anything is okay. Even if you have a phone, you can note in the phone. But paper is always better, right? Paper is always better because நீங்க கையால எழுதும் போது மூளைக்கு வந்து நீங்க சிக்னல் வந்து அனுப்பிட்டு இருக்கீங்க that I am going to achieve it, right? So before I go, first question, what இந்த கொஸ்டினையும் எழுதிக்கங்க. உங்களோட பேப்பர்ல உங்க கொஸ்டினையும் வந்து நீங்க எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆன்சர் வந்து அதுக்கு எழுதலாம். What 5 things that you already accomplished that you are proud of? உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே சாதிச்ச 5 விஷயங்கள், நீங்க பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது எழுதி. அது என்னவா வேணாலும் இருக்கலாம், சரியா? வாட் எவர் இட் இஸ், இது என்னவா வேணாலும் வந்து இருக்கலாம். நான் வந்து ஒரு செடி வச்சேங்க, அந்த செடி வந்து இன்னைக்கு பூ பூத்திருக்குங்க அப்படிங்கிறது கூட ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் தான். நத்திங் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட், எவ்ரிதிங் இஸ் சிக்னிஃபிகன்ட் as far as you are concerned, right? You are concerned. Then it just has to be important to you and not to the world. Yeah, question I will repeat. So what 5 things you already accomplished that you are proud of? உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே சாதிச்ச 5 விஷயங்கள், நீங்க பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? 5 பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதிச்சது என்னென்ன? அது எதா வேணாலும் இருக்கலாம். It just has to be important to you and not to the world. To give, இது எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க to give you credit what you have done before, right? ஒரு சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கிறது. பிகாஸ் நம்ம அடுத்தால கோல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, கோல்ஸ் எழுதுறதுக்கு ஒரு உந்துதல் வேணுமே. அந்த உந்துதல், அந்த ஸ்டிமுலை தான் இது. Probably you have done without planning. இது வந்து உங்க வாழ்க்கையில நடந்தது, நீங்க பிளான் பண்ணாமே நடந்திருக்கலாம். பட் இப்ப நம்ம டெலிபரேட்டா பிளான் பண்ணும்போது அது இன்னும் சிறந்ததா வந்து நடக்கும் இல்லையா? அப்ப நமக்கு அது வந்து ஒரு கான்பிடன்ஸ் வந்து கொடுக்கும். அதனாலதான் வந்து நம்ம இந்த 5 விஷயத்தை வந்து எழுத சொல்றோம். யார் 5 விஷயத்தை எழுதிட்டீங்களோ, if you can just type yes, I can give you an access to the audio, you can share. Someone wants to share. Jay Kumar R says yes. Okay, I will give access to Jay Kumar to speak. Jay Kumar, you can speak now. You can unmute yourself and speak now. What are the 5 things that you accomplished in your life and you are very happy? Yes, Jay Kumar. Yes, sir. நான் பேசுறது கேக்குதா சார்? நல்லா கேக்குது.
சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நினைச்சு ஒரு 3 இயர்ஸ் அதுக்காகவே சேவிச்சு ஒரு டூ வீலர் வாங்கினேன். அது ஒரு ஹாப்பி. Super, fantastic. Give round of applause to Jaykumar in the chat box. அடுத்தது செகண்ட் ஒரு கார் வாங்கணும்னு ஜனவரி 1 முடிவு எடுத்தேன். பட் 31 அக்டோபரே கார் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அந்த வருஷம் முடியறதுக்குள்ளார. Wow, super, super. 2008 1 ஜனவரி திடீர்னு ஒரு சன்செட் முன்னாடி நின்று சன்ரைஸ் ஆகும்போது நான் நினைச்சேன் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சேன். 31 அக்டோபர் என்னோட கார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. Fantastic, fantastic Jaykumar. அடுத்தது மூணாவது சிஸ்டர் ஒரு பையனை ஒரு வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பையனை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவனை கடைசி வரைக்கும் இன்ஜினியர் வரைக்கும் படிக்க வச்சிட்டேன். Wow, what a man we are having with us. Fantastic Jaykumar. Goosebumps புள்ள இருக்குது. Superb. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிரதர் வந்து ஃபாரின்ல வெல் செட்டில்டா தான் இருந்தாரு. பட் அவர் சிஸ்டர் மேரேஜ்க்கு சப்போர்ட் பண்ணல. பட் என்னோட ஓன் இதுல என் சிஸ்டர் மேரேஜ் முடிச்சேன். Wow, wow. சிஸ்டர் கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கீங்க. Amazing, amazing. Very, very touching. Very, very touching. Is there anything else you wanted to share, Jaykumar? வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அனதர் லாஸ்ட் ஒன்னே ஒண்ணு சார். என்னோட ஃபாதர் ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸா வந்து ஸ்ட்ரோக்ல கொஞ்சம் அஃபெக்ட் ஆனது. அவரையும் 100% என்னோட ஓன் இதுலயே மெடிக்கலா அவரை இது பண்ணி ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சார் உங்களுக்கு நான் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப வந்து பெருமையா இருக்கு நீங்க என்னோட இந்த வெபினார்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. ஜெயக்குமார் சார் எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? நான் எஸ்பிஐ லைஃப்ல மேனேஜரா இருக்கேன் சார். ரஹீம் சாரோட சிஷியன் சார். ஓ அப்படியா? ரஹீம் சாரோட ரொம்ப ஃப்ரெண்டா? ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா அவர்கிட்ட உங்க நம்பர் வாங்கி உங்ககிட்ட கண்டிப்பா பேசுறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் us today, Mr. Jaykumar. Thank you sir. Thank you sir. Thank you. Okay, we have let's have one more person to share. I think Kalai Selvi has raised the hand. Let us have Kalai Selvi. Yeah, Kalai Selvi, நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Hello. Yeah, please go ahead. You are audible. Hello. கேக்குது மேடம், சொல்லுங்க. Hello sir. கேக்குது சொல்லுங்க. First achievement is new house. Plan for new house. Hello. கேக்குது சொல்லுங்க மேடம். ஒரு own house வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்கேன் சார். ஓன் ஹவுஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணீங்க. ஓகே, வாங்கிட்டீங்களா? இல்ல சார். நீங்க அக்காம்ப்ளிஷ் பண்ணதை ஷேர் பண்ணணும் மேடம். நீங்க ஏற்கனவே அக்காம்ப்ளிஷ் பண்ணதை ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். நியூவா கார் வாங்கணும். ஓகே, நியூவா கார் வாங்கணும்னு நினைச்சீங்க. ஓகே, ஆனா பிளான் பண்ணிருக்கேன். ஆனா இன்னும் just 6 months. Okay, we will get back to you, Kalai Selvi madam. We will get back to you. Okay, right. Okay, now let's have Muthuraman. Okay, Muthuraman wants to speak. Okay, last person to speak today. Maybe others ku innum na chance tharan. Adutha vandu chance tharan. Hello sir. Hello. Yeah, Muthu bro, solunga. ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் என்னோட பிசினஸ் ஐடியாவையும் என்னோட கம்பெனி 18 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபேண்டாஸ்டிக், வாழ்த்துக்கள். அப்புறம் வீட்ல இருந்து ₹1 கூட வாங்கக்கூடாது 18 வயசுக்கு அப்புறம். அதுவும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். வீட்டுக்கு காசு கொடுக்கணும், வீட்டுல இருந்து காசு வாங்கக்கூடாது. சூப்பர் முத்துராமன். வீட்டுல இருந்து 10 பைசா கூட 18 வயசுக்கு மேல வாங்க கூடாது. உங்களை மாதிரி பிள்ளைங்க இருக்காங்கன்னா உண்மையிலே இந்தியா வந்து எங்கேயோ போயிடும். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட். அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணணும். சோ அதுவும் போயிட்டு இருக்கு. அதுவும் பண்ணியாச்சு, பண்ணிட்டு இருக்கோம். என்னையும் சேர்த்துக்கங்க. அப்புறம் 500+ மேல கான்டாக்ட் இருக்கணும். அதுக்கும் மேல கான்டாக்ட் இருக்கணும். ஸோ இப்போ ஓவர் 700க்கு மேல என்கிட்ட கான்டாக்ட் இருக்கு, டைரக்ட் கான்டாக்ட். ஓகே. ஸோ அது அப்புறம் எங்க அப்பா அம்மா ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும். இப்போ என்னைய திட்டுன ஏசின டீச்சர்ஸ் வாயிலால உங்க பையன் நல்லா பண்றான் அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கணும். அதுவும் பண்ணியாச்சு. ஸ்கூல்ல டைரக்டாவே அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் படிச்ச ஸ்கூலுக்கே நான் வந்து ஒரு மென்டராவோ இதாவோ போய் நான் கிளாஸ் நடத்தினேன். அட்டகாசம், அட்டகாசம், அட்டகாசம். சூப்பர் 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 முத்து ப்ரோ. ஓகே,
Right. Let us continue. Thank you so much, Muthu. Thank you so much. வேற யார் ஷேர் பண்ணாங்க? கலை செல்வி and as well as first ஜெயக்குமார் சார் மறக்கவே மாட்டாங்க. ரைட்டா சூப்பர்பா ஷேர் பண்ணீங்க. Thank you. Now we are going to go deep. Right. Next question எழுதிக்கங்க. What do you want to have? What do you want in the next 10 years? அடுத்த 10 வருஷத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? அடுத்த 10 வருஷத்துல என்னெல்லாம் வேணும்? Chat box, no participation please. No participation. I'm going to disable chat box now. No one, right? No participation. Now is the concentration time, right? Concentration time, right? என்னெல்லாம் எழுத போறோம் தெரியுமா? 50 விஷயம் எழுத போறோம். Yes, really, you heard me right. நமக்கு இன்னும் வந்து 15-20 நிமிஷம் இருக்கு. ரைட்டா? டாபிக்ல போறதுக்கு இன்னும் 15-20 நிமிஷம் இருக்கு. So 50 விஷயம் எழுத போறோம். As fast as you can. எழுத ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல எழுத ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். As fast as you can. நான் உங்களை கைட் பண்றேன். என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதுல இருக்கலாம் அப்படிங்கறத கைட் பண்றேன். பட் உங்களுக்கு என்ன வேணும்ங்கறத உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. என்னோட தேவைகள் வித்தியாசமா இருக்கலாம், உங்களோட தேவைகள் வித்தியாசமா இருக்கலாம், என்னோட ஒய்ஃபோட தேவைகள், என்னோட குழந்தைங்களோட தேவைகள், என்னோட குழந்தைங்கள்ல 4 பேரோட தேவைகளும் வித்தியாசமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன 6 வயசு பையன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு வந்து தேவை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நட்டெல்லாம் வேணும்னு சொன்னான். ஓகே சூப்பர்ரா வாங்கி தந்துறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அடுத்த ஆள் என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு வந்து கிச்சன்ல வந்து சிம்னி வைக்கணும் அப்படின்னு சொன்னான். டே கிச்சன்ல உனக்கு எதுக்குடா சிம்னி அப்படின்னு சொன்னா, எனக்கு இல்ல என் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொன்னான். 6 வயசு ஆகுது. ரியலி ரைட். சோ அதனால நமக்கு வந்து கோல்ஸ் வந்து கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாறும். அதனால வந்து ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ a guidance, right? This is what you want and not what you get. உங்களுக்கு வந்து கிடைக்கிறது அதாவது வந்து கிடைக்கும், இயற்கையா வந்து கொடுக்கும். பட் what you wantங்கிறது what you want to achieve, what you want to go for, what you want to work for, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு எழுதுங்க, சைட்ல எழுதிடாதீங்க, கமா போட்டு எழுதிடாதீங்க. பிகாஸ் நம்ம நிறைய ஒர்க் பண்ண போறோம் அதுல. ஒண்ணுக்கு கீழே வந்து ஒண்ணு எழுதுங்க, எல்லாமே எழுதுங்க. everything that comes into your mind, ரைட்டா? everything that comes into your mind. அதுதான் வந்து நான் வரிசையா வந்து சொல்ல போறேன். நம்பர் 1, places to go. மேபி எந்தெந்த ஊருக்குலாம் வந்து போகணுமோ அதை நீங்க வந்து எழுதலாம். places to go. investment to make. எது எதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் education for your children. உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா education for your children, அதை வந்து நீங்க எழுதலாம். அதுக்கப்புறம் personal things, business things, என்ன வேணாலும் வந்து நீங்க எழுதலாம். personal things எழுதலாம், business things எழுதலாம். ரைட், எழுதிக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். as I say this, you continuously start writing, right? You continuously start writing. Then some of the things maybe you want, some of the things maybe you want, like what? Some of the things maybe you want tomorrow. நாளைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படலாம், அதையும் எழுதுங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படலாம், அதையும் எழுதுங்க. நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படலாம், அதையும் எழுதுங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படலாம், அதையும் எழுதுங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம், அதையும் எழுதுங்க. இன் ஷார்ட், இன்னையில இருந்து அடுத்த 10 வருஷம் வரைக்கும், from now to the next 10 years, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அவ்வளவு எழுதுங்க. Even if it is more than 50, please do write. And the skills you want to learn. என்னென்ன புது ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பேசுறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ராஜேஷ். சோ அவர் வந்து சொன்னாரு, என்கிட்ட வந்து சொல்லும் போது, நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து நான் இன்னும் க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து இருக்கிறாரு, ரஹீம், அவர் இந்த கால்ல கூட இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு, என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், நான் வந்து எப்படி வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்றது, எப்படி ஆப்ஸை வந்து நியூவா யூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. சோ இதே மாதிரி நிறைய இருக்கலாம். லாங்குவேஜஸ் தட் யூ வாண்ட் டு லேர்ன். என்னென்ன புது மொழிகள்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், மை டாட்டர், ஷி வாண்ட்ஸ் டு லேர்ன் மலே. மலேசியால போய் படிக்க போறேன் வந்து சொல்றாங்க, ஹையர் ஸ்டடிஸ், அதுக்காக மலே படிக்கணும்னு வந்து சொன்னாங்க. ஓகே, go and learn that particular language. It may be your goal. And then the residences you want to build. என்னென்ன உங்களுக்கு வந்து வீடுகள் நீங்க கட்டணுமா, உங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணுமா, ரைட் இட். in the next 10 years என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? from small to large. சின்ன விஷயமா இருந்தாலும் கூட, அல்லது ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுல இருந்து, அல்லது ஒரு ஸ்வீட் சாப்பிடுறதுல இருந்து, பெருசா வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஜாம்பவான் ஆகிறது வரைக்கும் எல்லாத்தையுமே எழுதுங்க. எதையுமே வந்து விட்டு வைக்காதீங்க. எல்லாத்தையும், வாட் எவர் தட் கம்ஸ் டு யுவர் மைண்ட். லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் யூ வாண்ட் டு விசிட்.
எந்தெந்த இடத்துக்குலாம் நீங்க வந்து போகணும் அப்படின்னு வந்து எழுதுங்க. எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து நீங்க ரீவிசிட் பண்ணணும் அப்படிங்கறது எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2009 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் விசிட் பண்ண கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் சிங்கப்பூர்ல. அதுவும் நான் 3 வயசு பையனா இருக்கும்போது 1979. ஸோ அப்போ என்னோட டேட் ஆஃப் பர்த் நீங்க இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க 1976. பரவாயில்ல, ஆம்பளைங்க தானே வயசு சொல்லலாம், தப்பு இல்லை. சரியா? ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். ஸோ 3 வயசுல வந்து நான் சிங்கப்பூர் வந்து போனேன். அதுக்கப்புறம் 3 வயசுல இருந்து 2009 வரைக்கும், அதாவது 33 வயசு வரைக்கும் நான் எந்த கண்ட்ரியும் வந்து பார்த்தது கிடையாது. ஒன்லி இந்தியா 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 மட்டும்தான். இந்தியாலையும் வந்து நார்த் இந்தியாலாம் வந்து போனதே வந்து கிடையாது. பட் எனக்கு ஒரு ஆஸ்பிரேஷன், எனக்கு ஒரு கோல் வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல ஒரு கண்ட்ரியாவது வந்து பாத்துடணும், புது கண்ட்ரியாவது வந்து பாத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. 2009 இருந்து 2020 இந்த 11 வருஷத்துல கிட்டத்தட்ட 25 கண்ட்ரிஸ் நான் டிராவல் பண்ணிட்டேன். தட் வாஸ் மை கோல். ரைட்? எல்லா புகழும் இறைவனுக்கு. ரைட்டுங்களா? சோ யாரு பட்ட கண்ணோ யாரு போட்ட திருஷ்டியோ தெரியல, இந்த ஒரு வருஷமா டிராவலே பண்ண முடியல. லாஸ்ட் நவம்பர்ல ஊருக்கு வந்தது, எங்கேயுமே போகல. சரி, ஓகே, கோல்ஸ்ல எழுதிதான் செஞ்சிருக்கிறோம். கோல்ஸ்ல வந்து flight to a new city, flight to a new country எழுதி இருக்கிறோம். பார்க்கலாம். ரைட்? சோ லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் யூ வாண்ட் டு விசிட், யூ வாண்ட் டு ரீவிசிட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆஸ்க் மீ எந்த கண்ட்ரி எல்லாம் நீங்க ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கையாவது வந்து மக்காவுக்கு போகணும், ஒரு உம்ரா பண்ணணும், ஒரு பில்கிரிமேஜ் பண்ணணுங்கிற ஆசை எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கு, என்னோட குழந்தைங்களுக்கு, என்னுடைய அப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்துருக்கு. அதுக்கப்புறம் வேற கண்ட்ரிஸ் ரீவிசிட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுவிட்சர்லாந்து நான் தனியா போய் பார்த்துட்டு வந்தேன். இப்ப என் ஃபேமிலியோட போகணும். யூரோப் எல்லாமே கூட்டிட்டு போகணுங்கிற ஆசை இருக்கு. ரொம்ப நாளா யுஎஸ் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை இப்ப இல்ல. பட் கனடா போகணும், அங்க என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட போய் இருக்கணும், அவங்க கூட போய் பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. மலேசியா எனக்கு ஃப்ரீக்வெண்டா திரும்ப ரீவிசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஆசை இருக்கலாம். இட் மே பி a city, it may be a country, right? Anything. Experiences you wanted to have. என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு பிடிக்கும், என்ன மாதிரியான அனுபவம்லாம் உங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல ஒரு பொண்ணை காதலிச்சுதான் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும்னு அதையும் எழுதுங்க. unless you write it, it's not going to happen, right? ஓகே, உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாவுக்கு நான் சொன்னது தெரிஞ்சிடாம. அதுக்கப்புறம் fly the plane, right? பறக்கணுமா? பறங்க. பஞ்சி ஜம்பிங் பண்ணணுமா? இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கேன்னா, இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. பக்கெட் லிஸ்ட்னா கோல்ஸ் லிஸ்ட், ரைட்டா? சோ இந்த பக்கெட் லிஸ்ட்ல என்னோட ஃப்ரெண்டு பஞ்சி ஜம்பிங் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 50+. அவருக்கு என்ன பஞ்சி ஜம்பிங் போகணும்னு ஆசை இருக்காமா? யோசிச்சு பாருங்க, அவர் போனாருன்னா என்னத்துக்கு ஆகும்னு. அவருக்கு அந்த ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் அ சாங், ரைட் அ புக், என்ன ஆசை வேணாலும் இருக்கலாம். அதுல உங்களுக்கு பாடுறதுக்கு ஆசை இருக்கு, எழுத்தாளர் ஆகிறதுக்கு ஆசை இருக்கு, எழுதுங்க. ப்ராஜெக்ட்ஸ் யூ வாண்ட் டு சப்போர்ட். மேபி நீங்க சம்பாதிச்சிட்டீங்க, நிறைய சம்பாதிச்சு உங்ககிட்ட காசு நிறைய இருக்குது, பட் நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த விஷயத்த வந்து நீங்க எழுதுங்க. மணி யூ வாண்ட் டு கிவ், மணி யூ வாண்ட் டு கெட் எழுதிருப்பீங்க, கண்டிப்பா எழுதிருப்பீங்க, எனக்கு பேங்க்ல இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் த மணி யூ வாண்டட் டு கிவ்? உங்க பணத்துல இருந்து, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல இருந்து எவ்வளவு % நீங்க கொடுக்க போறீங்க, எவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கறத பத்தி எழுதுங்க. ஸ்டார் இன் அ மூவி. ஏன் எழுதிருக்கேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பிஎன்ஐல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து படத்துல நடிக்கணும்னு கூட ஆசை இருக்குது. ரைட்? சோ யாரு ஹீரோயினா வேணும் வரணும்னாலும் கூட வந்து எழுதிக்கங்க. சோ அது வந்து பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் வந்து சிங் ஆர் பிளேயிங் இன் அ பேண்ட். ஒரு பேண்ட்ல போய் நீங்க பாடணும், அல்லது பேண்ட்ல போய் நீங்க பியானோ வாசிக்கணும், கிட்டார் வாசிக்கணும், வயலின் வாசிக்கணும். எனக்கு தெரிஞ்ச என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து இப்போ வயலின் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ எல்லா ஆசைகளையும் வந்து நீங்க கோல்ஸ் லிஸ்ட்ல வந்து போடுங்க. அதுக்கப்புறம் வாட் வில் கிவ் யூ த மோஸ்ட் இன்கிரெடிபிள் லைஃப் இன் த நெக்ஸ்ட் 10 years. அடுத்த 10 வருஷத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு லைஃப் உங்களுக்கு உருவாக்கி தரணும், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எழுதுங்க. யுவர் வார்ட்ரோப், உங்க வார்ட்ரோப் எப்படி இருக்கணும் நெக்ஸ்ட் 10 yearsல. யுவர் லுக், உங்களோட லுக் அடுத்த 10 yearsல வந்து எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கணும், அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது எழுதுங்க. அதுக்கப்புறம் வாட் வில் கிவ் யூ த கிரேட்டஸ்ட் சாட்டிஸ்பாக்சன் ஓவர் த நெக்ஸ்ட் 10 years. அடுத்த 10 வருஷத்துல இந்த விஷயத்த பண்ண எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்த வந்து எழுதுங்க. ஹேபிட்ஸ் யூ வாண்ட் டு சேஞ்ச், habits you wanted to change, and habits you want to build. For example, like going to the gym, or maybe reading. இதெல்லாம் வந்து habits you wanted to build, or writing, blogging, all these things you wanted to build. And then health you wanted to acquire, the pink of the health ன்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து பெஸ்ட் ஹெல்த்ல வந்து இருக்கிறதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அதை வந்து எழுதுங்க. And a little revenge, like Muthuraman said,
என்னைய வந்து உருப்படவே மாட்டேன்னு சொன்ன என்ன டீச்சர்ஸ் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்டா. எவ்வளவு பேருக்கு இருக்கு அந்த திமிரு, எவ்வளவு பேருக்கு இருக்குது அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம். எனக்கு இருக்குது. இவன் முன்னாடி நான் இப்படி வாழ்ந்து காட்டணும், இவ முன்னாடி நான் இப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு இருக்கு? சாட் பாக்ஸ் ஆன் பண்ணுங்க, சாட் பாக்ஸ் ஆன் பண்ணுங்க, சொல்லுங்க எவ்வளவு பேருக்கு இருக்கு? I wanted to take that particular revenge. Me says Naina Umar. Everyone says me. Fantastic. Let us go and do it. Right? Satisfaction. அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு பாருங்க, அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கு பாருங்க, அட்டகாசம். ஜிம் ரான் வந்து சொல்றாரு இந்த விஷயத்துல, இந்த லிட்டில் ரிவெஞ்ச்ல ஜிம் ரான் வந்து சொல்லும் போது, ஒருத்தன் எனக்கு பணம் தந்தான், என்னை போட்டு ரொம்ப வந்து என்னை அவமானப்படுத்தி என்னை தொந்தரவு பண்ண, நான் மில்லியனர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெட்டி நிறைய வந்து பணம் எடுத்துட்டு போனேன். எவ்வளவு எடுத்து வச்சேன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா அவனுக்கு கொடுக்க வேண்டியதை விட 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். போனேன், பெட்டியை ஓபன் பண்ணேன், இப்படி ஓபன் பண்ணி அவனோட டேபிள் ஃபுல்லா வந்து அந்த ரூபாயா வந்து ஆக்கிட்டு அவனையே பார்க்காம அப்படியே வந்து திரும்பி வந்தேன், எந்த ரிசிப்டும் வாங்காம. எனக்கு மனசுல அன்னைக்கு கிடைச்சது ஒரு திருப்தி அப்படின்னு வந்து சொன்னார். அதே திமிர்ல அதே விஷயத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கறத ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஏன் பைபிள்ல கூட வந்து ஒரு வசனம் இருக்கு, நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸ் இங்க இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து தெரியும், தி ஸ்டோரி ஆஃப் டேவிட் இன் தி பைபிள். அதுல 2 பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, காட் ப்ரிப்பேர்ஸ் த டேபிள் ஃபார் மீ அப்படின்னு டேவிட் சொல்லுவார். காட் வந்து எனக்கு வந்து டேபிள வந்து ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லுவார். 2வது பாட்டு அது ரொம்ப முக்கியம், இன் த பிரசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ் சொல்லுவாங்க. சோ இன் த பிரசன்ஸ் ஆஃப் யுவர் எனிமீஸ் நம்ம வாழ்ந்து காட்டுறது இருக்கு பாருங்க, அதுதான் வந்து திமிரு, அதுதான் வந்து நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன். அது இருந்துச்சுன்னா அதையும் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அப்பா நான் 10th படிக்கும் போது நிறைய கிரிக்கெட் விளையாடுவாங்க. எனக்கு கிரிக்கெட்னா பயங்கர கிரேஸ். அப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் டீம்லாம் வந்து செலக்ட் ஆனேன். ஆனா எங்க அப்பா படிப்படின்னு சொல்லி என்னை வந்து படிக்க தான் வச்சாங்களே தவிர விளையாட விடல. ரைட்டா? சோ அப்போ வந்து எங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, நீ இவனை விட மார்க் கம்மியா தான்டா எடுப்ப அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்காக வெறித்தனமா படிச்சேன். எங்க அப்பாட மார்க் காட்டும் போது அவன் மார்க்கையும் சேர்த்து சொன்னேன். So, right. These are the small revenges that you wanted to have always, right? So what do you want to become? What do you want to become? You want to become a chef, or you want to become an author, or you want to become a singer, or you want to become a writer, whatever it is, just write what you want to be. You want to learn a new craft. For example, என் மக வந்து இப்பதான் 10th முடிச்சாங்க. நமக்கெல்லாம் வந்து கிடைக்காத பாக்கியம் என் மகளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, எக்ஸாமே எழுதாம 10th வந்து அவங்க என்ன சொல்றது பாஸ் ஆகிட்டாங்க. எக்ஸாமே எழுதல. நம்ம எல்லாம் முட்டி படிச்சோம் இல்லையா, அப்பாட்ட திட்டு வாங்கி வேற படிச்சோம். சரியா? அப்போ அவகிட்ட உள்ள திறமை வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்ப கேலிகிராஃபி பண்றா, பயங்கரமா வந்து எழுதுறா, வீடியோஸ் எடிட் பண்றா, என்னெல்லாமோ பண்றா. அண்ட் அகைன் ஒரு கிராஃப்ட் புதுசா இப்படி பண்ணி எனக்கு வந்து பேப்பர்லயே வந்து இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் பொக்கே வந்து எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கா. சோ இந்த மாதிரியான நியூ கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ரைட் இட் இன் த கோல், ரைட் இட் இன் த கோல் லிஸ்ட். ரைட்டுங்களா? சோ டெவலப் அ நியூ கேரியர், டெவலப் அ நியூ கேரியர். உங்களுடைய இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹமீது வந்து சொன்னாரு, எனக்கு வந்து எங்க ஆபீஸ் வந்து பூட்டுற மாதிரி இருக்காங்க, நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஸோ தட்ஸ் அ நியூ கேரியர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோகோச் அகாடமிங்கிறது என்னோட தவம். ஒரு 2-3 வருஷமா இதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த லாக்டவுன்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. உங்களை எல்லாரையும் வந்து நான் இன்னைக்கு மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் அ நியூ கேரியர், ரைட்? அண்ட் ஸ்மால் திங்ஸ், லிட்டில் திங்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம், இன்சிக்னிஃபிகன்ட் டு அதர்ஸ் மேபி. மத்தவங்களுக்கு இன்சிக்னிபிகண்டா இருக்கலாம், பட் உங்களுக்கு அது சிக்னிபிகண்டா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, எங்க வீட்டுல வந்து ஃபுல்லா வந்து தோட்டமாக்கணும், பச்சை பச்சைன்னு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை இப்போ வந்து அதுதான் இன்சிக்னிபிகன்ட். இது மத்தவங்களுக்கு வேணா இன்சிக்னிபிகண்டா இருக்கலாம், பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இட் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் அகாம்ப்ளிஷ்மென்ட் ஃபார் மீ, பிகாஸ் திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் ஐ லிவ், ரைட்? அதை நான் பியூட்டிஃபுல்லா வைக்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணேன். இதே மாதிரி சின்ன விஷயங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். இருட்டுக்கடை அல்வால போயிட்டு கியூல நின்று நீங்க அல்வா சாப்பிடுறது கூட வந்து நீங்க ஒரு கோல்ஸ் லிஸ்ட்ல வந்து எழுதலாம், ஒரு பக்கெட் லிஸ்ட்ல வந்து எழுதலாம். தப்பே கிடையாதுங்க, தப்பே கிடையாது, ரைட்? ஷேக் அப்துல் ரஹ்மான் says yes. Okay, whatever you wanted to make your life unbelievable, என்ன ஒரு லைஃப் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு லைஃப் நீங்க வாழ்றதுக்கு, to the believer everything is possible says the ancient scripts. எல்லா பழைய ஏற்பாடுகளையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பிக்கையாளருக்கு எல்லா விஷயமும் பாசிபிள்ங்க. அதுதான் வந்து நம்ம இதுல விளங்கிக்கணும். சோ இந்த அடுத்த 10 வருஷத்துல நீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கறது கண்டிப்பா நான் சொல்ல எழுதிட்டு வந்துட்டே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எவ்வளவு சங்க்ஸ் ஆஃப் 10 இயர்ஸ் இருக்கு. அது மேக்ஸிமம் 100 வருஷம் எல்லாரும் வாழ்ந்துருவோமா? எல்லாராலையும் வாழ முடியாது. சோ வாழ்றவங்க வாழ்வாங்க. அப்படிங்கும் போது நம்ம கிட்ட எவ்வளவு சங்க்ஸ் ஆஃப் 10 இயர்ஸ் இருக்கு? ரொம்ப கம்மியான சங்க்ஸ் ஆஃப் 10 இயர்ஸ் தான் இருக்கு. சோ அதனால நம்ம 10 இயர் பிளான் சூப்பரா வந்து பண்ணி ஆகணும்.
So make your list. கொஞ்சம் பேர் வந்து லிஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Continue your list even after this session. இந்த செஷன் முடிஞ்ச உடனே மேபி நாளைக்கு உட்கார்ந்து இந்த வீக்கெண்ட்ல உட்கார்ந்து டிஸ்கஸ் வித் யுவர் ஸ்பௌஸ், டிஸ்கஸ் வித் யுவர் கிட்ஸ். உங்க கிட்ஸ்ட போய் இதை டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. பக்கமா எழுதுவாங்க, உங்களை விட பக்கமா எழுதுவாங்க. நீங்க எதிர்பார்க்காததான் எழுதுவாங்க. நான் சொன்னல சிம்னி வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் என் ஒய்ஃபுக்கு வச்சு கொடுக்கல. ரைட், அவன் சொல்றான் அந்த வயசுல நான் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க எதிரே பார்க்க முடியாது, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. உங்களோட கொலீக்ஸ், உங்களோட பியர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ரைட்டுங்களா? So continue your list even after the session. So put a star so that you can continue it afterwards. Right? இப்போ ரைட், சின்ன ஒரு போல் வைக்கலாமா? போலே காணோம், இருக்கு. This is the poll. How many goals have you written? Above 50, above 30, above 10, less than 10, none. Wow. This is fantastic. Brilliant. Results are காட்டுறேன் நான். Brilliant. Very satisfied I am feeling. I am feeling very, very satisfied, right? The best batch ever to attend my webinar, right? Amazing. I'll give you another 20 seconds for you to fill it up. Already 43 people, 75% of the people have voted. Another 14% have to vote, right? Take your time and vote. The last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5. All right. 82 பேர் வந்து vote போட்டாங்க. I'm stopping the poll here and I'm sharing the result. Look at that. 7 பேர் 50 கோலுக்கு மேல வந்து எழுதிட்டாங்க. 22 பேரு 30 கோலுக்கு மேல எழுதிட்டாங்க. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்குள்ள 50க்கு மேல போயிடுவாங்க. 13 பேர் 10க்கு மேல எழுதிட்டாங்க. Maybe about 20 also, right? Less than 10 நாளே 4 பேர் தான். None, யாருமே இல்ல. So எல்லாருமே வந்து அவங்களோட கோல்ஸ் எழுதிட்டாங்க. Fantastic. Give yourself a big round of applause. Maybe நீங்க உங்களுக்கே வந்து ஒரு பேட் கொடுத்துக்கலாம் பின்னாடி. நான் எனக்கு கொடுத்துக்கிறேன். ரைட்டா? ரைட். இதுல ஒவ்வொருத்தரும் உங்களோட கோல்ஸ்ல ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணா கூட அதுல கண்டிப்பா என்னுடைய பங்கு இருக்கு. எனக்கும் சேர்த்து வந்து ப்ரே பண்ணுங்க. I am stopping the share. Fantastic. Okay. Let us move on to the next one. அடுத்த ஆக்ஷன் வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து என்னன்னா, இப்ப அந்த கோல்ஸ் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? இப்ப அந்த கோல்ஸ் லிஸ்ட்ல ஒரு வருஷத்துல எந்தெந்த கோல்லாம் அச்சீவ் பண்ணணும், 3 வருஷத்துல என்னென்ன கோல்லாம் அச்சீவ் பண்ணணும், 5 வருஷத்துல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும், 10 வருஷத்துல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும், ஒவ்வொரு ஐட்டத்தையும் பாருங்க. மார்க் தெம் வித் அ நம்பர். அதனாலதான் கீழே எழுத சொன்னேன், சைட்ல எழுதாதீங்கன்னு சொன்னேன். கீழே எழுதுனா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள், நானு இப்ப இருக்கிற வெயிட்ல இருந்து இன்னொரு 5 கிலோ குறையணும்னு எழுதிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போ? ஒரு வருஷத்துக்குள்ள. அப்போ 1ன்னு எழுதுங்க. அது கீழே உங்களுக்கு ஒரு புது கார் வாங்கணும். அது வந்து நீங்க இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு வாங்க போறீங்க அப்படின்னா 3ன்னு எழுதுங்க. யூ கேனாட் பி, நீங்க வந்து இதுல அக்யூரேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 வருஷம் 2.5 வருஷம் அப்படின்னா அது அக்யூரேட்டா அப்புறம் எழுதிக்கலாம். இப்போதைக்கு ஒரு அனுமானத்துல வந்து எழுதுங்க. doesn't have to be exact. அதான் எழுதிருக்கேன். This is going to be very valuable. So நீங்க அடுத்த ஒரு வருஷத்துல என்ன அச்சீவ் பண்ண போறீங்க, அடுத்த 3 வருஷத்துல இந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க, 5, 10. சோ அந்த 50 இருந்துச்சு அப்படின்னா 50க்கு நேராவும் நீங்க போட்டிருக்கணும். 1, 3, 5, 10 அப்படின்னு சொல்லி வரிசைக்கா வந்து நீங்க போட்டிருக்கணும். போடுறீங்களா? மேபி another 1 minute for you. 1 minute for you, right? By the time I think I will get you some yeah, we'll play some royalty free music.
ஸோ உங்களோட கோலுக்கு நேரா ஒன் இயர்க்குள்ள இந்த நான் பண்ண போறேன் அப்படின்னா 1 போடுங்க. 2-3 இயர்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொன்னா 3 போடுங்க. 5 இயர்ஸ்ல இதை அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னா 5 போடுங்க. அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ண போறீங்கன்னா 10 வந்து போடுங்க. சரியா? ஸோ யாரெல்லாம் முடிச்சிட்டீங்களோ யூ கேன் டைப் எஸ் அப்படின்னு போடலாம். யாரெல்லாம் முடிச்சிட்டீங்களோ உங்களாம் எஸ் அப்படின்னு வந்து போடலாம். ரைட்? திஸ் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். This exercise is very very important guys. So அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் பேசுறது கம்மியா இருக்கும், நீங்க பண்றது தான் ஜாஸ்தியா இருக்கும் வெபினார்லன்னு சொல்லிட்டு. Shiva, is the sound okay? Okay, I think you are marking 1-year goals, 3-year goals, 5-year goals, and 10-year goals, right? So less than 10 எழுதுறவங்க கண்டிப்பா வந்து முடிச்சிருப்பீங்க, right? If anyone wants to share their 1-year goal, they can share it in the chat box. Thank you, Kannan. Really appreciate your feedback. I always wanted to give a takeaway in my trainings, in my webinars. சும்மா வந்து கியானா வந்து இருக்க கூடாது, வெறுமனே சொல்ற மாதிரி இருக்க கூடாது. Okay, Rahim says he wants to complete his IIFT course in 1 year. வாழ்த்துக்கள் Mr. Rahim. Naina Muhammad says he needs a government job in 1 year. வாழ்த்துக்கள் Naina Muhammad. Shiva says I want to complete my design course in 1 year. Congratulations and all the best, Shiva. Know the technical know-hows in 1 year. You are in the right place. HSC head in 5 years. Wow, fantastic. Multiple Hajara Tasneem. Own a car and pursuing my master's degree. Fantastic. Congratulations and wish you all the best, Subbalakshmi. Chiranjeevi, I have to be an athlete in 1 year. Wow, super. Uttaraman says proper company registration and office place in a main area. All the girl. Sri Sanjay says want to publish many journal paper in international journal page. Want to be a HR in a hospital. Sri Sanjay, you can actually get in contact with my father. கிட்டத்தட்ட 100-200 கணக்குல வந்து ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. I can help if you want. Right, Ramamurthy, 150 customers in 1 year. வாழ்த்துக்கள். Selvam, complete to all my financial amount shot down. வாழ்த்துக்கள். கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வாழ்த்துக்கள். Samuel Thambi, to get awarded the best voice artist. Voice ஏற்கனவே சூப்பரா இருக்கு. Okay, fantastic. Mini Priya Rajendran saying own a car and to be a great trainer. Welcome to the club. Sukumar, new bike in 1 year. Fantastic. To complete, Mini Priya Rajendran says to complete my PDF. PDF or PhD? Right. Postdoctorate fellow. I think PhD, right? Okay, I think I got it. Postdoctorate fellow. Fine. I want to have 2,000 followers in my Smule app. பாடகர் ரஹீம் அவர்களே வாழ்த்துக்கள். கலை செல்வி, go for it. Okay. Mohammed Sukri, within 1 month start a new venture of matrimonial, nikahmatch.com. வாழ்த்துக்கள். Business operations in Tuticorin and Tenkasi. Subbalakshmi, வாழ்த்துக்கள். ஓடியை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஜார்ஜ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
Geeta Srinivasan, terrace garden with full of vegetables and flowers. Geeta Srinivasan, you can get in touch with my friend Chiranjeevi Rajan. இந்த இதுல இருக்கிறாரு, இந்த கால்ல இருக்கிறாரு, இந்த பர்టిక్యులர் வெபினார் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க வீட்ல டெரஸ் கார்டன் அவர் தான் செட் பண்ணி கொடுத்திருக்காரு. such a beautiful terrace garden. So சிரஞ்சீவி ராஜன் வந்து நம்பர் இப்ப சிவா கூட ஷேர் பண்ணுவாரு அல்லது சிரஞ்சீவியே ஷேர் பண்ணுவாரு உங்களுக்கு பிரைவேட் விண்டோல. Make my son to become a top businessman in the world. Kannan, fantastic. Many Priya, postdoctorate fellowship. Thanks. எங்க அப்பா கூட இருந்தனால இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். Ghazi Mohammed, own a house. சொந்த வீடு. சூப்பர். 10+ patented innovative inventions. முத்துராமன் வாழ்த்துக்கள். என் பையனையும் சேர்த்துக்குங்க. அவங்களும் அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. Mohammed Anis, to start a new venture on exports business in 1 year. Let's join hands, Mr. Mohammed Anis. Rahim is there. Right? Ahmad Shafi is saying, do more architectural projects, read more books, double my year's salary, keep up with time, start oil business, start eating good diet. Valtikal. To bring the value-based virtual learning among the students and be a mentor. Finish off my commercial sites construction at Murugan Kurchi and Melapalayam and rent it out in 1 year. Valtikal, Dr. Zainab Fatima, ma'am. Geeta Srinivasan says, okay, sir. Thank you very much, Sriyasana. Chiranjeevi says, okay, I want to restart my groceries exports in 1 year. Let us do it together, Rahim. Saravana Kumar, guide my, why 1 year? Let us do it in one month. Guide my relatives to start the new businesses. Fantastic, fantastic. And Ijaz Yasir says, want to establish 7 companies which I planned under the same consolidates within the next 17 years. Fantastic, all the best. Okay, that's it for now. And then, so எல்லாருமே அதை பிரிச்சு எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, now 1 year goals எல்லாருமே வந்து இப்ப ஷேர் பண்ணீங்க. அந்த 1 year goals நிறைய பேருக்கு வந்து நிறைய வந்திருக்கும். ஒன்னு மட்டும் வந்திருக்காது, நிறைய 1 year goals வந்து வந்திருக்கு. சரியா? சோ அந்த நிறைய 1 year goals வந்ததுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல நீங்க நல்லா கன்சிடர் பண்ணக்கூடிய உங்களுக்கு முக்கியமா தோணக்கூடிய 4 கோல்ஸ் வந்து நீங்க வந்து எழுத போறீங்க. 4 உங்களுக்கு முக்கியமா ஓகே, உங்களுக்கு முக்கியமா தோணக்கூடிய ஒரு 4 கோல்ஸை மட்டும் நீங்க எழுத போறீங்க. அதுல வந்து ஸ்டார் போட்டுக்கீங்க, அல்லது புட் a star or make a round 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 year கோல்ஸ். சரியா? அண்ட் அந்த 4ஐயும் ரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், why it is very very important. For example, now I am going to ask the question. ரஹீம் சார், நீங்க எழுதுனீங்க IIFT வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு எழுதுனீங்க. why it is very very important for you. நைனா முகமது எழுதுனீங்க கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எழுதுனீங்க. why it is very very important for you. Shiva said complete my design course. why it is important for you. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணணும்னு ரஹீம் சார் எழுதுனீங்க. ஏன் உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட். ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் கலை செல்வி எழுதுனீங்க. why it is important. HSC ஹெட்டா 5 வருஷத்துல ஆகணும்னு சொல்லி ஹாஜரா எழுதுனீங்க. why it is important. ஒரு கார் வேணும், என்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி வேணும்னு சொல்லி சுப்புலட்சுமி எழுதுனீங்க. why it is important. சிரஞ்சீவி அத்லட் ஆகணும்னு சொன்னா, இப்போ எதுக்குப்பா தம்பி அது அத்லட் ஆகணும் நீ அப்படிங்கறத எழுதுறீங்க. ப்ராப்பர் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆஃபீஸ் பிளேஸ் இன் மெயின் ஏரியா. முத்துராமன் ஏற்கனவே நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க டீச்சர் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ரைட். ஸோ வாண்ட் டு பப்ளிஷ் மெனி ஜேர்னல் பேப்பர் இன் இன்டர்நேஷனல் ஜேர்னல் பேஜ். ஸோ நேச்சர்ல பப்ளிஷ் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ சஞ்சய். ஸோ எதுக்கு வந்து HR ஆகணும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல. So Ramamurthy sir, 150 customers in 1 year. So what are you going to accomplish with this 150 customers? What difference it is going to make? Why you want to achieve? இப்படி ஒவ்வொருத்தரும் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு வந்து சொன்னீங்க சாமியல். எதுக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும்? Why you wanted to achieve? When the why gets stronger, the how gets easier. ரொம்ப ஈஸி இல்லையா? ஸ்டார்ட் வித் த why. சைமன் சினக் புக் வந்து எடுத்து படிச்சு பாருங்க. அருமையான ஒரு புக், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸ்டார்ட் வித் why by Simon Sinek. Simon Sinek. Start with why. So why வந்துச்சுன்னா how தன்னால தெரிஞ்சிடும். சரிங்களா? So right. So the purpose is stronger than the object. உங்களோட objective எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் அதோட purpose stronger-ஆ இருந்தா மட்டும்தான் வந்து Simon Sinek. Okay, I'm typing. Simon Sinek. Start with. I think I already suggested you. நீங்க புக் ஸ்டோர்ல இருக்கும்போது நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸ்டார்ட் வித் பை. வாட் இஸ் இட் ஃபார் யூ டு ஹேவ் a big home? ஒரு பெரிய வீடு நீங்க கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ்?
The drama is in the detail னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ஒரு proverb. The drama is in the detail. So you start imagining. Start imagining why it is very, very important. நீங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த 4 கோலும் why it is very, very important. When you start imagining it, then you will start achieving it. Right? So in the 1 year goals of நீங்க அப்படிதான் consider பண்ண போறீங்க. So why you wanted to achieve? So someone said, like Naina Mohammed சொல்லிருக்காரு, எதுக்கு government job வேணும்? Economically good and make my parents proud. Make my parents proud. That is the strong why. Right? Because in front of my relationship, mostly my father's side home always demotivates my family. See, a strong why, right? With a sense of vengeance, a little vengeance and satisfaction. இப்ப புரியுதா நமக்கு? நைனா முகமது ஒரு சூப்பரான ஒய் எழுதியிருக்காரு. Thank you so much, Naina Mohammed, for sharing it. Wonderful example. Wonderful example. Right? Own pleasure. Okay. To enhance my knowledge on my export training business. Okay. Again, why do you want to enhance your knowledge? Because you wanted to start an export training business. Why do you want to start an export training business? Because you wanted to create 1,000 FTEs, first time exporters. And that is the strong why. And that is the strong why, Brother Rahim. So, on the why, should be recognized. Financial freedom, role model to others, role model to others. That is a strong why. That is a strong why, right? When the why is known, the how will definitely follow. Romba, romba easy. Shariya. So, moving on. Last one for the day, tabs. என்ன tabs அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட இந்த goals list எடுங்க. உங்களுடைய goals list எடுங்க. Goals listல எடுத்துட்டு, how many ones? 1 year goals எவ்வளவு இருக்கு? 3 year goals எவ்வளவு இருக்கு? 5 year goals எவ்வளவு இருக்கு? 10 year goals எவ்வளவு இருக்கு? சரியா? அத ஃபுல்லா வந்து எழுதிக்கங்க. சம்மரைஸ் பண்ணிக்கங்க. tab மாதிரி போட்டுக்கங்க. 1 year goal இதெல்லாம் 1 year goal, இதெல்லாம் 3 year goal, 5 year goal, 10 year goal. மேபி அத ஆஃப்டர் தி செஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க 1 எவ்வளவு போட்டுருக்கீங்கங்கறத கூட்டுங்க, 3 எவ்வளவு போட்டுருக்கீங்கங்கறத கூட்டுங்க, 5 எவ்வளவு போட்டுருக்கீங்கங்கறத கூட்டுங்க, அப்புறம் 10 எவ்வளவு போட்டுருக்கீங்கங்கறத கூட்டுங்க. எவ்வளோ டென்ஸ் இருக்கு அப்படிங்கறத தயவு செய்து chat boxல ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ டென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், I just wanted to hear from those people who wrote above 30. above 30 எழுதினவங்கல்ல எவ்வளவு பேருக்கு 10 year goals எவ்வளவு இருக்கு, 10 year goals எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத chat windowல ஷேர் பண்ணுங்க. Maybe we can open up the mic for a couple of people, right? So once you are done, just let me know. So 10 year goals ரெண்டு இருக்கு ரஃபீக் அஹமதுக்கு. 5 10s for Subbalakshmi. Fantastic. Very good. 12 10 year goals for Muthuraman. For Selvam 4 10 year goals. எதனால வந்து 10 year goals நிறைய இருக்கணும்ங்கறத நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்லிடுறேன். அமெரிக்கால வந்து நிறைய பேர் வந்து மூனுக்கு லேண்ட் பண்ணும்போது அனுப்புனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்த பேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூனுக்கு போயிட்டு திரும்ப எர்த்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, யாருமே சாதிக்காததை மூணுல போய் நம்ம சாதிச்சுட்டு வந்துட்டோம், இனிமே சாதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது சைக்கலாஜிக்கலா அவங்க பயங்கர அஃபெக்ட் ஆகி வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி, குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி, இந்த மாதிரி அவங்களோட லைஃபே வந்து அடிக்ஷன் ஆயிருக்காங்க. இதை பார்த்தா வந்து அமெரிக்கா நாசா என்ன பிளான் பண்ணுச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்தடுத்த பேட்ச் எல்லாம் வந்து போயிட்டு வரும்போது அவங்களுக்கு மூணுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட்னு சொல்லி அவங்கள பிஸியாவே வந்து வச்சிருந்தது. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண உடனே அப்படியே உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு செயலாற்ற முடியாம ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடும், டிப்ரெஷன் வந்து வர ஆரம்பிச்சோம். அதனால எப்பவுமே நமக்கு கோல்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ற அளவுக்கு, நம்மளை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு, மேக்னெட்டா, பவர்ஃபுல் மேக்னெட்டா அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல வந்து விளங்கிக்கணும். அதனால நம்ம 10 year goals வந்து நிறைய இருக்கணும். ரஹீம் யா says 6 10 year goals. Mohammad Ashik says 7 10 year goals. Mini Priya says 2 10 year goals. And then Samuel Thambi says 5. And Sukumar says 2 10 year goals. So 29 10 year goals in 51 goals. Hajara Tasneem. Give a big round of applause to Hajara Tasneem. Fantastic. 29 10 year goals. Super.
Super. Fantastic. Hats up. Great. And that brings to the last question for the day, right? What person must you become to accomplish this list of goals? In the list of goals எல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணணும்னா நீங்க என்னவா மாறணும், நீங்க என்னவா ஆகணும்? Right, in 3 to 4 sentences. If you would like to share, raise your hand, then I will be able to open up the mic. Right. Right, 3 to 4 sentences. What person must I become to accomplish this list of goals? The list of goals எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா நான் என்னவா மாறணும், நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது என்ன டிஃபரெண்டா வந்து பண்ணணும், எவ்வளவு டிசிப்ளின்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ரைட், டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சே சுக்ரி. ரைட், என்னவா ஆகணும். So what is the first step that you are going to take, Sukri? What is that first step? To start action on time to time. So what is that one action that you're going to take after this session? Okay, super. Say Samuel Thambi. That is it. That is what I'm expecting. Wake up at 5 a.m. 365 days. That is an action. I want to become. I want to accomplish this. Commit to time, says Naina Umar. Be open-minded, says Mohammed Sukri. 99% honest business commitment. Make it 100%, Mr. Etuguri Josh. Make it 100%. Why do we leave that 1%? Discipline with work, learning, listening. Fantastic, fantastic. What a beautiful team we have. Share my goals with my spouse and in-laws. Fantastic, fantastic. What kind of a person I become, right? In the goals, for example, 29 goals வந்து ஹாஜரா தஸ்னீம் சிஸ்டர் எழுதியிருந்தாங்க. அவங்க இந்த 29 கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க முனைப்போட செயல்படும் போது what kind of person she will become? Amazing person she will become, right? Amazing person she will become, right? கொஞ்சம் பேர் 10 கோல்ஸ் எழுதியிருந்தாங்க, 12 கோல்ஸ் எழுதியிருந்தாங்க, 5 கோல்ஸ் எழுதியிருந்தாங்க. What kind of business what kind of person you are going to be, right? அதுதான் என்னுடைய மென்டரோட அட்வைஸ். That is the last advice that I give you, right? Set yourself a great goal. What kind of a person you will become during the journey to achieve the goal is very, very important, right? Before we actually go to the next step, I just want to share a quick quote by my mentor, Jim Rohn. I wish for your life of wealth, health, and happiness. A life in which you give to yourself the gift of patience, the virtue of reason, the value of knowledge, and the influence of faith in your ability to dream about and to achieve worthy rewards. Jim Rohn. What an amazing, amazing saying that is, right? Let us live up to that, right? Let us live up to that blessings, right? Okay. Now, how many of you really loved this particular session and were able to நிறைய பேர் வந்து கோல்ஸ்னால எழுத முடியல, என்னால எழுதல அப்படின்னு வந்து சொன்னீங்க. How many of you feel like energetic, like aspiring to achieve your goal now, right? எவ்வளவு பேர்? Me, everyone says me.